வளமுடன். மைண்ட்ஃபுல்னஸ் பார்ட் 4ல எந்த சூழ்நிலையில ஒரு செயல் கர்மாவாக மாறுது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு வெறும் விழிப்புணர்வு மட்டும் போதுமா, அந்த விழிப்புணர்வுனால எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நமக்குள்ளாக பேராசையாகட்டும், கோவப்படுறதாகட்டும், போட்டி பொறாமை, இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து விரட்டணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருப்போம். நிறைய அதுக்காக போராடி இருப்போம். ஆனாலும் அதோடைய ரிசல்ட் என்ன, தோற்று போய் தான் இருக்கும் இல்லையா? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் போராடியும் ஏன் நம்மளால அதுல வெற்றி காண முடியல, ஏன் அதை விரட்ட முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே பதில் விழிப்புணர்வு எல்லாமே இருக்கிறதுனாலதான். விழிப்புணர்வு இருந்துட்டா எந்த தவறும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விழிப்புணர்வு மட்டும் நமக்கு எல்லாத்தையுமே சாதிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய வீடு, அந்த வீட்டை கம்பேர் பண்ணும் பொழுது அந்த வீட்டுடைய கதவு சின்னதாக தான் இருக்கும். கதவை விட அதோடைய பூட்டு சின்னதா இருக்கும், பூட்டை விட சாவி சின்னதா இருக்கும். ஆனா அந்த சின்ன சாவியை கொண்டுதான் நம்ம பெரிய பூட்டை திறக்க முடியும், பெரிய கதவை திறக்க முடியும், பெரிய வீட்டுக்குள்ளார நம்ம போக முடியும். அதே போலதான் இந்த விழிப்புணர்வுங்கிற ஒரு சாவியை வைத்துக் கொண்டு நாம திறந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான தீய குணங்களும் நம்மளால செய்ய முடியாது, தீய செயல்களும் செய்ய முடியாது. இப்போ இதுதான் இன்றைய சிந்தனை. சரி, எந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையில அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது திறவுகோலா மாறுது அப்படின்னு பார்த்தா இதுக்குமே ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவனை பெரிய பெரிய ஆயுதங்களோட எடுத்துக்கிட்டு துரத்துற மாதிரியும் இவன் தப்பிச்சு ஓடுற மாதிரியும் கனவு வருது. அப்ப எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறான், அவங்கள்ட்ட இருந்து அவனால தப்ப முடியல. யாராச்சும் வராங்களா, உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறான், ஒருத்தரும் வரல. அப்ப என்ன ஆயிடுது, தொடர்ந்து போராடுறான். போராட போராட என்ன ஆகுது, அவனுக்குள்ளாக பயமும் பதட்டமும் அதிகமாகி உடல் நடுங்க ஆரம்பிக்குது, வேர்க்குது. அப்போ என்ன பண்ணிடுறான், அதிர்ச்சியில வீருன்னு கத்தி எழுந்திருச்சிடறான். எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை, எந்த ஆபத்துமே இல்லை, யாருமே அவனை துரத்தல. அந்த கணம் அதிர்ச்சியா இருந்தாலும் அடுத்த கணம் அவனை நினைச்சு அவனே சிரிக்கிறான். ஏன் என்ன சிரிக்கிறான் அப்படின்னா உண்மை அது இல்லை, எந்த ஆபத்தும் அவனுக்கு உண்மையிலுமே இல்லை. ஆனாலும் அவன் அந்த சூழ்நிலைக்கு உடல் நடுக்கத்துக்கும் பயத்துக்கும் ஆட்பட்டிருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எல்லாமே ஒரு நிழல் மாதிரி தான். அவன் கனவு கண்டது முழுக்க என்னது, நிழல் உலகம். எப்படி ஒரு நிழலோட நம்மளால சண்டை போட முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப அந்த நிழல் போலதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபமாகட்டும், பேராசையாகட்டும், வஞ்சமாகட்டும், போட்டி பொறாமை, இது எல்லாமே அந்த நிழல் போலதான் இல்லையா? அது கூட நம்ம போராடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. விழிப்புணர்வோடு இருந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே நடக்காது நம்மளுக்கு இல்லையா? அப்போ அதைத்தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, விழிப்புணர்வு ஏற்பட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், மிஞ்சி இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் உண்மையும் சத்தியமும் மட்டும்தான். உண்மைங்கிறது என்னைக்குமே மாறாதது, சத்தியம் அப்படிங்கிறதும் என்னைக்குமே மாறாது. விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு தான் இந்த கோபத்தோட, பேராசையோட, இந்த தீய குணங்களோட எல்லாம் போராடணும் அப்படின்ற கட்டாயம் ஏற்படும். ஸோ விழிப்புணர்வு மட்டும் இருந்துட்டா எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். தொடர்ந்து சிந்திப்போம் வரவிருக்கும் அடுத்தடுத்த பதிவுகளில் விழிப்புணர்வு பற்றி. அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன்.